ஒரு முஸ்லீம் கடன் வாங்கின நிலையில மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கடனை யார் நிறைவேற்றணும்? இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இப்போ ஒரு ஆண் இருக்காங்க, அவங்க கடன் வாங்குறாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த கடன் அந்த ஆணுடைய மனைவி அல்லது பிள்ளைகள் இவங்க தான் அவங்களுடைய பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்புதாரிகள் மீது இந்த கடன் சுமத்தப்பட்டு விடும். அந்த ஆண் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த மனைவியோ இல்ல அந்த பிள்ளைகளோ தான் அந்த கடனை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட அந்த கடனும் முடிஞ்சிரும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. கபூர்ல இதற்கான வேதனையும் அந்த இறந்து போன நபர் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க இஸ்லாம் சொல்றது. எனவே அந்த பொறுப்புதாரிகள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மரணிச்சவங்களுடைய கடனை அடைச்சே தீர வேண்டும். இன்னும் இந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது எவ்வளவு பெரிய அமானிதம் அப்படிங்கறத பத்தி விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். போர்ல ஒருத்தர் ஷஹீத் ஆனாலுமே கூட அவங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், அவங்க வாங்கின கடனை தவிர.